நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே மகாகவி பாரதி விருது வாங்கிய மகிழ்ச்சியோடு நின்று கொண்டிருக்கிறேன். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாடியவன் பாரதி. அந்த வள்ளுவர் நாளிலேயே அந்த விருதை நான் வாங்குவதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. பாரதி வாழவே இல்லை என்கிறது பொருளாதாரம், அவன் சாகவே இல்லை என்கிறது சரித்திரம் என்கிற கவிதைகளெல்லாம் எழுதிய எனக்கு பாரதி விருது கிடைத்தது பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த கவிஞன், அந்த மாவட்டத்தை சார்ந்த எனக்கு இந்த விருது கிடைப்பது எனக்கு இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. காலத்தால் கூட பாரதியினுடைய கவிதைகளை தின்று தீர்க்க முடியாது. காரணம், பாரதி பாடியதே பட்டினியோடு தானே என்றெல்லாம் எழுதியவர். அது மட்டுமல்ல, நான் வியந்து வியந்து பார்ப்பது, பாரதி பிறந்தது டிசம்பர் 11, அவன் மறைந்தது செப்டம்பர் 11. நினைத்து பாருங்கள், எங்கள் மகாகவி பிறந்தபோது மகிழ்ச்சியாலும் அவன் மறைந்தபோது மரியாதையாலும் 2 ஆங்கில தேதிகளும் எழுந்து நின்றன இங்கே என்று என் போன்றவர்கள் பார்த்ததுண்டு. அந்த மகாகவி பாரதி விருதை எனக்கு வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கோடானு கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் கவிஞர் நெல்லை ஜெயந்தா, திரைப்பட பாடலாசிரியர். சிவிகையில் வைத்து சிறப்பு செய்யப்பட வேண்டிய கவிஞராக இவரை ஆக்கிடும் காலம் ஒன்று வரும், நம் வாழ்த்தும் அச்சாரமாய் சேரும் என்று என்னை பற்றி முத்தமிழறிஞர் கலைஞர் எழுதினார். இன்று எனக்கு அந்த சிவிகையை கலைஞர் வழியில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற தளபதி அவர்கள் தந்திருக்கிறார்கள் என்கிற பொழுது என்னுடைய மகிழ்ச்சி இரட்டிப்பாகிறது. தந்தை பெரியார் பெயரில் சமூக நீதிக்கான விருது இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்களால் எனக்கு வழங்கப்பட்டது. ரொம்ப மகிழ்ச்சியும் பெருமையும் அளிப்பதாக இருக்குது. நான் 4 வயசுலேருந்து தந்தை பெரியார் அவர்கள் முன்னிலையில் முதல்ல புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கவிதைகளை மேடையில் ஒப்பித்து என்னுடைய மேடை பேச்சு தொடங்கியது. இப்போது 14 வயதிலிருந்து பொதுக்கூட்டங்களில் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்களுடைய வழிகாட்டுதலில் 14 வயசுலேருந்து பொதுக்கூட்டங்களில் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பகுத்தறிவு கருத்துக்கள், சமூக நீதி கருத்துக்கள், பெண் விடுதலைக்கான கருத்துக்கள், புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கவிதைகளை பற்றிய என்னுடைய பற்றுதல், இவை எனக்கு உலகத்தில் பல நாடுகளுக்கு பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்பை கொடுத்தது. உலகத்தில் எல்லா இடத்திலும் வாழக்கூடிய நம்முடைய தமிழர்கள், குறிப்பாக திராவிட இயக்கத்தின் பற்று கொண்டவர்கள், இந்த விருது எனக்கு அறிவிக்கப்பட்ட உடனே எல்லா இடத்துல இருந்தும் எனக்கு தொலைபேசி அழைப்புகள் அது ஓயவே இல்லை. அப்படி அவங்க அழைத்து தங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார்கள். குறிப்பாக முதல்வர் அவர்கள் என்னை இந்த விருதுக்கு தேர்ந்தெடுத்தது பற்றி அவங்க குடும்பத்தில் ஒருவருக்கு கொடுத்ததாக நினைத்து பல பேர் முதல்வருக்கு நன்றி சொல்லியிருந்தாங்க. நாங்களே இந்த விருது வாங்கின மாதிரி இருக்குது அப்படின்னும் நிறைய பேர் சொன்னாங்க. அப்படி அந்த உறவுகளோடு என்னை ஒன்றிணைத்த தந்தை பெரியாருடைய கொள்கை கருத்து, அதை பிரச்சாரம் செய்வதற்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு முதல்வர் அவர்கள் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய அங்கீகாரமாக நான் இதை நினைக்கிறேன். ஒரு பெரிய மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் கொடுத்துருக்கு. இது குறிப்பிடத்தக்க விருது. என்ன இதில் எனக்கு ஒரு சிறப்பு பெருமைன்னா, பொதுவாக நிறைய பேர் சின்ன வயசுலேருந்து பல துறைகளில் போராடுறவங்க இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. அது எனக்கும் தெரியும். அதனால் பொதுவாகவே அப்படி போராடிக்கிட்டே இருக்கவங்கள பற்றி எனக்கு ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான உணர்வு இருக்கும். ஆனால் மாறுதலாக எனக்கு 1990 முதல்வர் கலைஞர் அவர்கள் அப்போ முதல்வராக இருந்தபோது பாவேந்தர் விருது கொடுத்தாங்க. பாவேந்தர் விருது, அதுவும் அரசு விருது. இதே போல் இப்போ இன்றைக்கும் பாவேந்தர் விருது கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்போது அந்த விருது வாங்கினவங்களில் அந்த காலகட்டத்தில் நான் தான் வயசில் குறைஞ்சாள். எனக்கு அப்போ 26 வயசு. அது ஒரு சுவையான அனுபவமாக இருந்தது. அப்போ எனக்கு நம்பவே முடியல, நமக்கா இந்த விருது கொடுக்குறாங்க அப்படின்னு. அப்போ கலைஞர் அவர்கள் சொன்னார், இந்த மாதிரி பாரதிதாசன் கவிதைகளை உன்னை விட யார் அதிகம் சொல்கிறாங்கம்மா, அதனால தான் உனக்கு விருது அப்படின்னு. அவர் சொன்ன பிறகு தான் அது நான் உறுதிப்படுத்திக்கிட்டேன். இப்போ அதுக்கு இவ்வளவு ஆண்டுகள் கழித்து
தமிழ்நாடு அரசினுடைய விருது மீண்டும் முதல்வர் அவர்களால், அதாவது கலைஞர் பாவேந்தர் விருது கொடுத்தாரு, முதல்வர் அவருடைய மகன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தந்தை பெரியார் விருது கொடுக்குறாருங்கிறது அநேகமாக ஒரு சிலருக்கு தான் இந்த ரெண்டும் சேருகிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதுக்கு முன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சார்பாக தோழர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து பெரியார் ஒளி அப்படிங்கிற அந்த பட்டத்தை விருது கொடுத்துருந்தாங்க. அப்புறம் திராவிட இயக்க தமிழர் பேரவையோட கருஞ்சட்டை விருது கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் முன்னால் நான் கல்லூரியில் படிக்கும்போதே சேலம் தமிழ் கவிஞர் மன்றத்திலிருந்து அறிவொளி அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு நீண்ட பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய, என்னை போல பயணிக்கக்கூடிய, எல்லோருக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விருதாக நான் இதை பார்க்குறேன். இது வந்து ஒரு உச்சக்கட்ட அங்கீகாரம், அதான் இதுக்கான பெருமைன்னு நினைக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணத்திலே நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். திருவள்ளுவர் விருது என்கின்ற விருது மிகச்சிறந்த ஒரு விருதாக 40 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. அதிலே அடியனுக்கும் ஒரு பங்கு இந்த ஆண்டு அமைந்திருப்பது மட்டிலா மகிழ்ச்சியை கொடுக்கிறது. நான் உண்மையிலே சொல்ல போனால், இப்பொழுது நாங்கள் வரும்பொழுதே ஒரு சூரிய பூஜையை செய்துவிட்டு தான் வந்திருக்கிறேன். சூரிய பூஜைனா உங்களுக்கு நல்லா தெரியும். சூரியனுக்கு தான், இப்போ அது சூரியனுக்கு தான் தெரியும் திருவள்ளுவருடைய பெருமையை. அந்த சூரிய பூஜை செய்துவிட்டு வந்திருக்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் வழக்கமாக எல்லாரும் தளபதி என்று சொல்லுகிறார்கள். இப்போது வேறு யாரெல்லாம் தளபதியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் உண்மையிலே அதையெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அவர்களே இவரை மன்னர் என்று சொல்லுகிறார்கள். அந்த நிலையில் அவரை நான் என்ன சொல்லுவேன்னா, திருப்பரங்குன்றம் கொண்ட வீரர் என்ற முறையிலே அவரை தமிழ் வீருடையார் என்று நான் அழைக்க பலமுறை அழைத்திருக்கிறேன். நான் இப்பொழுதும் அவரை பற்றி சொல்லும்பொழுது அந்த தமிழ் வீருடையார் என்பதை பற்றி தான் சொல்லுவேன். அது அவரிடம் நேரடியாக பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஆக அந்த தமிழ் வீருடையார் மிக சிறப்பான முறையிலே அந்த தமிழின் மாண்பையும், சான்றோர் என்ற தமிழ் சொல்லுக்கு என்ன பொருள்னால் வீரம் என்று பொருள். எவன் வீரனோ அவனுக்கு பேர் தான் சான்றோன் பேர். பண்புடைய சான்றோன் என்று சொல்லுவார்கள். அந்த நிலையிலே மிகப்பெரிய அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர் பேரை சொல்லுவதற்கு கூட பெரியவங்க பெயரை தலையில் அடித்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆகவே நான் அவர் முதலமைச்சர் என்றே சொல்லி அழைக்கிறேன். உண்மையிலே சொல்ல போனால் பகைவர் புகழ்ச்சியில் தான் உண்மை இருக்கும் என்று சொல்வார்கள். நண்பர்கள் புகழ்வதில் பெரிய பொருள் இருக்காது. ஆனால் பகைவர்கள் புகழ்ந்தாங்கன்னா நிச்சயமாக அதில் உண்மை இருக்கும். ஆகவே என்ன சொல்கிறாங்கன்னா, பகைவர்களில் சில பேர் எதிர் முகாமில் வந்து சொல்கிறாங்க, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் கருணாநிதி என்று சொல்லுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை விட அவங்க தந்தை முழுக்க பேச்சால் கவர்ந்தார். நம்முடைய முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் செயலால் கவர்ந்து கொண்டிருக்கிறார். அவரிடம் இருந்து பெறுகிற இந்த விருதினை நான் மிகப்பெரிய பெரும் பேராக கருதுகிறேன். வணக்கம். 2025 ஆண்டுக்குரிய திருவள்ளுவர் தினத்தன்று ஐயன் திருவள்ளுவர் நிகழ்ச்சியில் முத்தமிழ் காவலர் கி.யா.பே. விஸ்வநாதமுடைய பேரில் தமிழக அரசும் விருது தந்ததில் பெருங்கொண்ட மகிழ்ச்சியும் கொள்ளுகிறேன். பிரபலமான சென்னையில் வாழுகின்ற நீண்ட நாள் தமிழ் பணி, சமூக பணி, பொதுப்பணி ஆற்றுகின்ற பிரபலமானவர்களுக்கும் தான் இந்த விருது கிடைக்கும். தெற்கே ஒரு கிராமத்தில் இந்த எளியவனை அடையாளம் கண்ட தமிழக முதல்வர், ஆற்றல் மிகு முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நான் நல்லாசிரியர் விருது 88 இதே வள்ளுவர் கூட்டத்தில் பெற்றிருக்கிறேன். தந்தவர் அலெக்சாண்டர் அவர்கள். என்னை அவருக்கு தெரியாது. அதே ஜனாதிபதி விருது டெல்லியில் 2001 பெற்றேன். விருது தந்த துணை ஜனாதிபதி கிருஷ்ணகாந்துக்கு தெரியாது. ஆனால் இன்று இந்த விருது பெறுகின்ற நான் என்னை அறிந்த புரிந்த ஆற்றல்மிகு முதல்வர்
தந்தது இரட்டிப்பு மகிழ்ச்சியும் தருகிறது. இதை என்றும் தமிழ் பணிக்காக அவர் தந்த இந்த நிகழ்வு எனக்கும் என் நெல்லை மாவட்டத்திற்கும் பெரும் மகிழ்வையும் மகிழ்ச்சியும் தருகிறது. நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டும் தமிழக அரசுக்கும் நம்முடைய ஆற்றல் மிகு முதல்வர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். பேர் நல்லாசிரியர் முனைவர் சு. செல்லப்பா. ராஜபாளையம் நகரை சேர்ந்த பூலித்தேவன் வரலாற்று ஆராய்ச்சியாளர் டாக்டர் ராஜையாவுடைய பையன் நான். எங்கள் குடும்பம் திராவிட இயக்க குடும்பம் என்றாலும் தமிழ் மீது பற்று கொண்டவர்கள். இந்த அரசில் நம்முடைய முதல்வர் கையில் இந்த விருது வாங்குவது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. ஏனென்றால் இனமானத்தையும் மொழிமானத்தையும் காப்பவர் நம்முடைய முதல்வர் அவர்கள். உதாரணத்திற்கு சொல்லப்போனால், சென்ற ஆண்டு குடியரசு தின விழாவிலே தமிழ்நாட்டின் அலங்கார வண்டி வீரமங்கை வேலுநாச்சியார் அலங்கார வண்டியை மத்திய அரசு தடுத்தபோது அதைப்போல 4 அலங்கார வண்டிகளை தயார் செய்து தமிழகத்தின் பல பகுதிகளுக்கும் கொண்டு சென்று மக்களை பார்வையிடச் செய்து தமிழ் மானத்தை காத்தவர் நம்முடைய முதல்வர். அவருடைய கையாலே இந்த விருது பெறுவது எனக்கு பெரும் மகிழ்ச்சி தருகிறது. இது என்னுடைய வாழ்நாள் கொடுப்பினை என்றே நான் சொல்ல வேண்டும். என்னை எழுத்துலகுக்கு அறிமுகம் செய்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். நம் நாடு ஏட்டின் ஆசிரியராக இருந்த கலைஞர் அவர்கள் என்னை எழுத்தாளராக அறிமுகம் செய்தார். தொடர்ச்சியாக என்னுடைய எழுத்துக்களை வெளியிட்டார். அவர் வெளியிட்ட என்னுடைய கருத்தோவியங்கள் எல்லாமே கலைஞரால் எழுத்தாளர் ஆனேன் என்கிற தலைப்பிலே நூலாகவும் வெளிவந்துள்ளது. இந்த சமயத்தில் கலைஞர் என்னை அறிமுகமாக்கி எழுத்தாளராக அறிமுகம் செய்த 47 வருடங்கள் கடந்துவிட்டன. 47 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இயக்கத்தினுடைய கடைசி தோழன், கடைசி தொண்டன் எனக்கு நம்முடைய முதல்வர் கையால் விருது பெறுவது எனக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. தமிழ் மக்களுக்கும் நன்றி, முதல்வருக்கும் நன்றி, தமிழ்நாடு அரசுக்கும் நன்றி. நரேந்திரகுமார், ராஜபாளையம். அது இலக்கிய மாமணி விருது எனக்கு இன்று வழங்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய அருமை நண்பர் சி. மகேந்திரன் அவர்களோடு நான் மேடையை பகிர்ந்து கொள்வது எனக்கு இன்னும் ஒரு மகிழ்ச்சி. நன்றி. 1971 பெருந்தலைவர் காமராஜர் கரங்களில் மாணவர் காங்கிரஸ் சார்பாக நான் வழங்கிய தேர்தல் நிதி, அதிலிருந்து அவரோடு தொடர்பு, அதன் பிறகு திருச்சியிலே கல்லூரியில் படிக்கும் பொழுதும் தொடர்பு, அவருடைய தலைமையிலான விவசாய போராட்டத்திலே கலந்து கொண்டேன். இந்த தொடர்பு இன்று தமிழக முதல்வர் பெருந்தலைவர் காமராஜருடைய விருதை எனக்கு வழங்கியது வரை தொடர்கிறது. தொடர்ந்து நான் பெருந்தலைவர் காமராஜர் வழியிலே ஒரு தூய அரசியலை பின்பற்றி நடத்தி கொண்டு இருக்கிறேன். இன்று வழங்கப்பட்ட இந்த விருதினுடைய பரிசு தொகையை பெருந்தலைவர் காமராஜர் உருவாக்கிய மதிய உணவு திட்டத்திற்கு இணையான ஒரு திட்டத்தை தமிழக முதல்வர் ஒரு இந்திய அளவிலே ஒரு முன்மாதிரி திட்டமாக, புரட்சிகர திட்டமாக, காலையில் சிற்றுண்டி கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை செய்திருக்கிறார். இன்றைக்கு அது பல மாநிலங்களிலே ஒரு முன்மாதிரியாக பார்க்கப்படுகிறது. ஆக பெருந்தலைவர் வழியிலே இன்றைய முதல்வர் அந்த திட்டத்தை நீட்டிப்பு செய்திருக்கிறார். ஆகவே எனக்கு வழங்கக்கூடிய பரிசு தொகை ரூபாய் 5 லட்சத்தை அந்த திட்டத்திற்கு முதலமைச்சருக்கு கொடுக்கின்றேன். இன்னும் 2 நாட்களிலே அவரை நேரில் சந்தித்து கொடுப்பேன். இந்த திட்டத்திற்கோ அல்லது அவர் விரும்புகின்ற இந்த திட்டத்திற்கும் இந்த பரிசு தொகையை வழங்கலாம். மூன்றாவதாக ஒரு முக்கியமான ஒரு தகவல், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்தபோது RSS என்ற ஒரு சக்தியை கடுமையாக எதிர்த்தார். அந்த RSSும் அதன் அமைப்புகளும் அவருக்கு எதிராக இருந்தது. அவரை எரித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கே அவர்கள் சென்றார்கள். அத்தகைய பெருந்தலைவர் முதல்வராக வாழ்ந்த இந்த தமிழ் மண்ணில் எந்த வடிவிலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாஜக RSS உடைய
ஆட்சி வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையிலே ஒரு வேண்டுகோளை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அன்று ராகுல் காந்தி, அத்துடன் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆகிய மூவருக்கும் வைக்கக்கூடிய இந்த வேண்டுகோள் என்பது ஆர்எஸ்எஸ் சக்திகளை தமிழக மண்ணில், பெரியார் மண்ணில் வேரூண்டாமல் செய்வதற்கு இந்த கூட்டணி என்பது வெகு விரைவிலே பேசி தீர்த்து சரி செய்யப்பட வேண்டும். ஆக இந்த தலைவர்கள் பேச வேண்டும். ஏற்கனவே காங்கிரஸுடைய தலைவர்கள் திராவிட முன்னேற்றக் கழக தலைவரை சந்தித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையும் அகில இந்திய காங்கிரஸ் தலைமையோடு பேசி வெகு விரைவிலே இந்த கூட்டணி சிக்கலை சரி செய்துவிட வேண்டும். அப்படி செய்யும் பொழுது இந்த கூட்டணியை எந்த சக்தியாலும் பலவீனப்படுத்த முடியாது என்பதையும் இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 75 ஆண்டுகளில் ஒரு அரசு, இந்த அரசை வழிநடத்துகிற கொள்கை ஆசான்களில் ஒருவராக புரட்சியாளர் அம்பேத்கரை அறிவித்து, புரட்சியாளர் அம்பேத்கர், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராசர், முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகிய இந்த 5 பெரும் தலைவர்கள்தான் இந்த அரசை வழிநடத்துகிற கொள்கை தலைவர்கள் என பிரகடனப்படுத்தி அந்த அரசை நடத்துகிற ஒரு பெருமையை திராவிட முன்னேற்றக் கழக அரசு பெற்றிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவரும் தமிழகத்தினுடைய முதல்வருமாகிய உடன்பிறப்பு என்கிற சொல்லின் உயிர் வடிவமாக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற தளபதி அவர்கள் இன்று அண்ணல் அம்பேத்கரின் பெயரிலான உயரிய விருதை எமக்கு அளித்திருக்கிறார். இந்த விருது பெற்றமை மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இந்த களத்தில் என்னை ஆளாக்கிய விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர், எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய முனைவர் அண்ணன் திருமா அவர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன். இந்த விருது மென்மேலும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை பாதையில், அரசமைப்பு சாசனத்தில் அவர் வைத்த விழுமியங்கள் இன்று ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிற சூழ்நிலையில் அவரது கொள்கையை தொடர்ந்து வலுவோடு கொண்டு செல்ல இந்த விருது மேலும் எமக்கு ஊக்கமளிக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு முறை தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தமிழக அரசிற்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நான் தா. ராமலிங்கம், வழக்கறிஞர். இலக்கிய மாமணி விருதுக்காக வந்திருக்கேன். நான் இது உண்மையிலே ஒரு பெருமை தானே, ஒரு வாழ்நாளுக்கான பெருமை. பள்ளிப்பருவத்திலே இருந்தே இலக்கியத்தில் ஆர்வம், மேடை பேச்சு, நூல்கள் எழுதியிருந்தாலும் அரசு ரெக்கக்னைஸ் பண்ணி அங்கீகாரம் கொடுக்கறதுன்றது ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி. அதனால் இந்த விருது வாங்கினதில் ஒரு வாழ்நாள் பெருமைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மகிழ்ச்சி எனக்கு. ஆமாம், அதாவது திருவள்ளுவர் அப்படின்றது தமிழனுக்கு அடையாளம். 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்டாலும் ஒவ்வொரு நாளும் புது புது கருத்துக்களை நமக்கு வாரி வழங்கிறது திருக்குறள். இலக்கியத்திற்கு அடிப்படை திருக்குறள் தான் தமிழர்களுக்கு. அந்த திருவள்ளுவர் திருநாளில் ஒரு இலக்கியத்துக்கான விருதை முதல்வருடைய கையால் பெறுறதுன்றது ஒரு பெருமைக்குரிய செய்தியாகவே நான் பார்க்கிறேன். நீங்கள் கேட்கல, நானே பேசிட்டுமா? இந்த விருது எனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. தமிழின் ஆய்வுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. நான் ஒரு அடிப்படையில் ஒரு அரசியல்வாதி. அரசியலில் இருந்து கொண்டு இலக்கியத்திலும் தமிழ் ஆர்வத்தின் மீதும், குறிப்பாக என்னுடைய நோக்கம் என்பது உலக அளவில் தமிழ் எவ்வாறு உயர்ந்தது என்பதற்கான இந்த கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது குறைவாக இருக்குது. இப்போ என்னுடைய ஆய்வுகள் அறிவு பற்றிய தமிழரின் அறிவு போன்ற நூல்கள்லாம் அதை அடிப்படையாக கொண்டது தான். தமிழக முதல்வர், தமிழக அரசு இன்றைய காலத்தில் இப்படிப்பட்ட பல விஷயங்களுக்கு, தனிப்பட்ட ஆய்வுகளுக்கு உட்பட எல்லாத்துக்கும் ஒரு முக்கியத்துவத்தை தருகிறார்கள் என்பது வரவேற்கிறேன். அதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இந்த மாதிரியான அரசின் நடவடிக்கைகள் என்பதெல்லாம் ஏதோ தனிப்பட்டவர்களுக்கு வழங்கக்கூடிய விருது என்ற அளவில் நின்று விடாமல் அது ஒரு சமூக இயக்கமாக மாற வேண்டும். பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள், அடுத்த தலைமுறை இளைஞர்கள் இதை சிந்தித்து
தங்களுக்கிடையே ஒரு பெரிய மாற்றங்களை தமிழ் சமூகம் இன்று உலக அளவில் தன்னை யார் என்பதை காட்டக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது. அதற்கான ஆய்வு முறைகளில் இன்றைய இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள், இளம் ஆய்வாளர்கள் எல்லாரும் ஈடுபட வேண்டும் என்பதை என்னுடைய செய்தியாக இன்றைய இளைஞர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.